ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். இன்று ஜூன் 10. இரவில் தூங்குவதற்கு முன்பாக நாம் எப்பொழுது தூங்கினாலும், நம்ம எந்த ஒரு நேரத்தில் தூங்கினாலுமே தூங்குவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளங்கைகளை பார்த்து விநாயகருக்குரிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் 18 முறைகள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறிவிட்டு நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் விநாயகரிடம் கூறிவிட்டு தூங்கி வந்தோம் என்றால், நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறும். ஒரு தொழிலானது தொடங்க வேண்டும். ஒரு தொழில் தொடங்கி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பது போலவும், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும். வீடு, மனை, சொத்து, சுகம், நிலங்கள் வாங்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என அனைவருக்குமே இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் நாம் இரவில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் 18 முறைகள் நாம் நமது உள்ளங்கைகளை பார்த்து விநாயகரை மனதார நினைத்து கொண்டு கூறி வந்தால் போதுமானது. இதை இன்று மட்டும்தான் கூற வேண்டும் என்று கிடையாது. தினசரி நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது எப்பொழுது தூங்கினாலும் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு அதில் விநாயகர் இருப்பது போன்று நீங்கள் மனதார நினைத்து அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் நாம் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது சிறிய உயிரினங்களுக்காவது நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது பாவங்களையோ தவறுகளையோ செய்திருப்போம். நாம் செய்த அந்த பாவங்களும் தவறுகளும் இன்று நம்மளை பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதாவது அடுத்ததாக நமக்கு வருகின்ற சந்ததிகளை அந்த தவறுகளும் பாவங்களும் கொன்றுவிடும். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களுக்கு வந்து கொடுக்கும். மகாபிரியபா அவர்கள் அடிக்கடி கூறுவது, மனத்திற்கு வருகின்ற பக்தரிடம் நீங்கள் எந்தவித பாவமும் தவறும் செய்யாமல் இருந்திருப்பீர்கள், ஆனாலும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் தான் உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறது. இதனால் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எழுந்து கொண்டு இருக்கிறது என்பது போல் காஞ்சி மகான் அடிக்கடி கூறுவார். அதனை போன்று உங்களுக்கும் இதனை போன்று பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை இரவில் தூங்குவதற்கு முன்பு 18 முறைகள் கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளானது தீரும். இந்த மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டு தூங்க மட்டும்தான் செய்ய வேண்டும். மொபைல் யூஸ் பண்ணுவது, டிவி பார்ப்பது, வேறு ஏதாவது செயல்களை செய்தீர்கள் என்றால் இதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்போ பலசார வசதம் உமாசீதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை எழுதியோ அல்லது ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்குகின்ற அறைக்கு அருகில் இருக்கின்ற சுவற்றில் ஒட்டி வைத்துக்கொண்டு தினசரி பார்த்தும் அல்லது மனப்பாடம் செய்தும் கூட 18 முறைகள் கூறி பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா